ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் பிருந்தா அவங்க அம்மா வீடு. அங்கே பாருங்கள், பிருந்தா வந்து ரெடி ஆகிட்டே வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாம் வந்து பெரம்பலூர் போகிறோம், அதனால் ரெடி ஆகிடுச்சி. ரெடி ஆகிட்டுருக்கோம், ரெடி ஆகி முடிச்சிட்டோம், கிளம்பிட்டோம். அண்ணா வந்து வெளியில் நிற்கிறார். அண்ணா வெளியில் வச்சாச்சு. நாங்கள் எங்களை உள்ளே வச்சு அண்ணன் பூட்டிட்டாரு. வண்டியிலே போகிறோங்க. ஷால் பேக்கில் இருக்குது. கிளம்பியாச்சு. அம்மா போயிட்டு வரோம். லட்டு பாய், லட்டுக்கு பாய் சொல்லியாச்சு. லட்டு என்னன்னா ஜட்டி போடாமல் இருக்கான், அதனால தான் விலாகில் காமிக்க முடியல. லட்டு பாய், லட்டு போயிட்டு வரோம். நின்றுக்கிட்டான். இப்போ தெரியல பாருங்க, லட்டு வந்து நிற்கிது பாருங்க. லட்டு பாய், லட்டை விட்டுட்டு தான் போகிறோம், அம்மா கிட்ட விட்டு போகிறோம். இதான் பிருந்தா அவங்க அம்மா. லட்டு பாய் சொல்லு. பாய். எப்படி பார்க்குறான் பாருங்க லட்டு. இவனுக்கு லட்டுன்னு நான் பேர் வச்சுருக்கேங்க. லட்டு எப்படி இருக்கா பாருங்க. லட்டு பாய் சொல்லு. லட்டு பாய் சொல்லு. அவன் முடிக்கிறான். பாய் சொல்லிட்டான், பாய் சொல்லிட்டான், பாய் சொல்லிட்டான். பாய் பாய் பாய். அண்ணா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மேடம் பார்த்தீங்களா? மேடம் ஒரு ஹாய் சொல்லுங்க மேடம். ஹாய். ஐயோ, பிந்து விலாக்ஸுங்க. ஒன்னே தெரியாமல் இருக்குமாம்மா, ஒன்னே தெரியாமல் இருக்குமா? பியூட்டி அம்மா, பாட்டி பியூட்டிங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? திருச்சிக்கு போகிறதுக்கு பஸ் ஏற இந்த இடத்துல எத்தனை பேர் வந்து நின்றுருக்கீங்க? இந்த இடத்துல தான் வந்து திருச்சிக்கு பஸ் ஏறுவாங்க. எல்லாரும் சமயபுரம் போக நிற்கிறாங்க. அண்ணா பார்த்தீங்களா சமயபுரத்துக்கு போகிறதுக்கு மஞ்சள் புடவையோட? சமயபுரம் போகிறதுக்கு எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்கல்ல. நாமளும் சமயபுரம் தான் போகிறோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம். மதுரை இது போடுறியா மணிக்கிட்ட? பார்த்தீங்கன்னா பிருந்தா அண்ணாவுடைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. அவர் வந்து வரும்போது ஆரன் அடிச்சுட்டே வந்தாங்க. நீங்க கொடுங்க, நான் எடுத்து தரேன். ஆமா, மூஞ்ச பார்த்தா அவர் மாதிரி இருக்கா? எதுக்கு கேட்கலான்ட்டு பங்கில் மேனேஜராக இருக்கேன், ஐஓசி பங்கில். அடிக்கடி பார்ப்பேன். பார்த்தா அங்கே 5 வர சேகமாக என்ன உங்களுக்கு எப்படிமா உனக்கு மட்டும் எல்லா வாசமும் வந்துடுது? பிருந்தாவுக்கு சில்லி வாசம் வருதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் கூட்ரோ, இந்த பாலத்திட்ட நிற்கிறோம், 4 ரோடு. ஆமாம், எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டோமா? இங்கே பெரம்பலூர் கூட்ரோடு இங்கே வந்தாச்சுங்க. அடுத்தது வந்து ப்ரமோஷன். இங்கே விட்டுட்டு போயிடலான்னு இருக்கேன். ஆமாம், விட்டுட்டு போயிடுவான். தட்டு மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போயிடு. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் கீழே உக்காந்துக்கிறேன். குண்டா நான் ஓகே, நான் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். நீ வாரம் வந்து எடுத்துகிட்டு போயிடு, சரியா? ஒரு ப்ரமோஷன் வீடியோவுக்காக தான் பெரம்பலூர் போயிருந்தோம். அது கொஞ்சம் சொதப்பிரிச்சு அப்படின்னா அது எங்களுக்கு ஒத்து வரல, அதனால் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து எங்களுடைய ஃபேன்ஸ் வீடு. பிருந்தா இருக்காங்களே, பிருந்தாவோடைய ஃபேன்ஸ் வீடு. நானே இப்போ அவங்க கூட வீடியோ பண்ணுறதுனால அவங்க ஃபேன்ஸ்லாம் எனக்கும் ஆயிட்டாங்க. அங்கே போயிட்டு டீ வச்சு கொடுத்தாங்க, வடை கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிடலாம் சொன்னாங்க. இல்லை, நாங்கள் ஈவினிங் தானே போயிருந்தோம், சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து போகும்போதுமே சரி, வரும்போதுமே சரி, நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து நிறுத்தி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் போகும்போதே திரும்பி பார்த்தாங்க. நமக்கு தெரியும்ல நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு, இவங்க வீடியோ போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து வண்டியை நிறுத்தி வந்து பேசினாங்க. அங்கே வராங்க பாருங்கள், அவங்களும் ரொம்ப தூரம் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்க்கும்போது.
நம்ம வந்து நம்ம பண்ணுற வீடியோஸ் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க. ஏன்னா அதை கன்டென்ட்டாக பார்க்குறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அதை வந்து ரொம்ப தப்பாக பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படி நீங்கள் இப்படின்னு சொல்லி அ ஒரு 20,000 பேர் லைக் பண்ணாக்கா ஒரு 50 பேர் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணி திட்டுறாங்க. சரி நம்ம 20,000 பேத்துக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் தப்பாகவே எதுவுமே கட்டி பிடிக்கிறது அது மாதிரி எதுவுமே இல்லை. அது சும்மா ஒரு குழந்தையாட்டம் எப்படி பேசுவாங்க, ஒரு கன்டென்ட் எப்படி அப்படி தான் நாங்கள் அதை கொண்டு போகிறோம். அங்கே எதுவுமே தப்புக்கே வேலை இல்லை. ஆனால் ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரில. நாங்கள் அதுக்கப்புறம் சந்தோஷமாக போயிட்டு ஜாலியாக இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. போயிட்டு நாங்கள் திரும்ப வந்து ரிட்டன் வந்து தொழுதூர் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழுதூர் திட்டக்குடி தெரியுங்களா? அங்கே தான் இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் பெரம்பலூர் பக்கம்தான். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ளே பெரம்பலூருக்கு போயிடலாம். நாங்கள் அப்புறம் ரிட்டன் வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழுதூர் டோல், அதாவது திருமாந்துறை டோலுன்னு சொல்லுவாங்க. இந்த டோலை கடந்து யாரெல்லாம் வந்து போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சென்னை டு திருச்சி போகிற எல்லாருமே வந்து இந்த டோல் கடந்து தான் போகணும். யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாருக்குமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தொழுதூரில் பஸ் ஏறுறதுக்காக இறங்கிட்டேன். பிருந்தா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பிருந்தாவுக்கு வந்து போக வந்து எப்படி சொல்கிறதுனா அண்ணாவை அங்கே விட்டுட்டு எனக்கு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இறங்கிட்டு அப்புறம் பேசிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு பஸ் வந்தோடனே நான் ஏறிட்டேன். அப்புறம் பிருந்தாவும் பார்த்திங்கன்னா அப்புறம் அண்ணா கூட வண்டியில் கிளம்பிட்டாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. நான் என்னுடைய ஊருக்கு வந்து போயிட்டேன். நான் வந்து கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணோம் திட்டக்குடி போகிறதுக்கு. யாரெல்லாம் இந்த இடத்துல வந்து பஸ் ஏறியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடலூருக்கு இப்போலாம் வந்து பஸ் ஏறியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் ஃப்ரெண்ட்ஸ் பாய். ரொம்ப லேட்டாக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.